சர்ம பிரச்சனைகள் நிறைய இருந்தாலும் அதில் முக்கியமாக பார்த்தோம்னா இந்த வெண்புள்ளி விட்டிலிகோ அப்படின்னு சொல்ல லியூகோடெர்மா இந்த பிரச்சனைக்கு என்னதாங்க தீர்வு அதை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். பரவக்கூடிய ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய சரும நோய்களும் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோம்னா இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் சொல்கிறோம் இல்லைங்களா, இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன். சரி, இப்போ இந்த டைமில் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய உணவு எதெல்லாம் தேவை? கண்டிப்பாக இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. வெண்புள்ளி இருந்துச்சுன்னா இதெல்லாம் சாப்பிடாதீங்கன்னு சொன்னால் நான்வெஜ், அதுலேயும் முக்கியமாக இந்த சீ ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இந்த உணவுகள் கடல் சார்ந்த உணவுகளை கண்டிப்பாக நம்ம அவாய்ட் பண்ணிடணும். சரிங்க, அப்படி நம்ம உணவு முறையில் கவனிக்க வேண்டிய விஷயம் யாருக்கெல்லாம் இது ஏற்பட வாய்ப்பு இருக்குன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. இந்த வெண்புள்ளி அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் நம்ம உடலில் ஒரு டிஃபிஷியன்சி, குறைபாடு, சத்து குறைபாடு அப்படின்னு சொல்லலாம். வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். சர்ம பிரச்சனைகள் நிறைய இருந்தாலும் அதில் முக்கியமாக பார்த்தோம்னா இந்த வெண்புள்ளி விட்டிலிகோ அப்படின்னு சொல்ல லியூகோடெர்மா இந்த பிரச்சனைக்கு என்னதாங்க தீர்வு அதை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். நான் டாக்டர் நித்யா, சித்த மருத்துவர், தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர், ஆதம்பாக்கம், சென்னை. இந்த சருமத்தில் வரக்கூடிய வெண்புள்ளிகளை சரி செய்கிறதுக்கு என்ன செய்யலாம்? சில மருத்துவங்கள் நான் ஃபாலோ பண்ணிட்டேன், இந்த மருந்து குறிப்புகளை நான் ஃபாலோ பண்ணிட்டேன், இந்த மாதிரியான உணவு முறைகளை நான் ஃபாலோ பண்ணிட்டேன். அப்போது நம்ம எப்படி இதை சரி செய்யலாம்? ஸோ ஆரம்பத்தில் ஒரு சிலருக்கு ஏதாவது ஒரு இடத்தில் நமக்கு இந்த சின்னதான ஒரு வெண்மை புள்ளி ஏற்படலாம். அதுக்கப்புறம் இது காலப்போக்கில் நம்ம உடல் முழுவதுமே அப்படியே பரவிட்டே வர மாதிரி இருக்கும். ஸோ ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் குறிப்பாக இந்த வெண்புள்ளிக்கு சிறப்பு மருந்துகள், நிறைய மருந்துகள் சித்த மருத்துவத்தில் இருக்குது. இதில் ஸ்பெஷலாக பார்த்தோம்னா நம்ம வெண்புள்ளிக்குன்னே நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய சில விஷயங்கள் என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ சரிங்க, அப்படி நம்ம உணவு முறையில் கவனிக்க வேண்டிய விஷயம் யாருக்கெல்லாம் இது ஏற்பட வாய்ப்பு இருக்குன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. இந்த வெண்புள்ளி அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் நம்ம உடலில் ஒரு டிஃபிஷியன்சி, குறைபாடு, சத்து குறைபாடு அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி பெரும்பாலும் நிறைய பிரச்சனைகள் ஒரு டிஃபிஷியன்சி தான், குறைபாடு தான். இப்போது நமக்கு சுகர் மாதிரி இதுவும் ஒரு குறைபாடு. ஸோ மெலனின் உற்பத்தி குறையும் பொழுது, மெலனோசைட் செல்கள் நமக்கு உடலில் குறையும் பொழுது என்ன ஆகுன்னா அந்த இடத்துல மெலனின் பிக்மெண்டேஷன் இல்லாமல் போய் வெளிரி காணப்படுது. ஸோ இது ஒருத்தர்கிட்டேருந்து இன்னொருத்தருக்கு ஸ்ப்ரெட் ஆகுமா? ஸோ இந்த ஒரு டவுட் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ சொரியாசிஸாக இருக்கட்டும், விட்டிலிகோ, இந்த மாதிரி சரும பிரச்சனைகள் கண்டிப்பாக நமக்கு ஒருத்தர்கிட்டேருந்து இன்னொருத்தருக்கு ஸ்ப்ரெட் ஆகாது. ஆனால் பரவக்கூடிய ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய சரும நோய்களும் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோம்னா இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் சொல்கிறோம் இல்லைங்களா, இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ஒருத்தர்கிட்டேருந்து இன்னொருத்தருக்கு கண்டிப்பாக ஸ்ப்ரெட் ஆகும். அந்த மாதிரி இந்த எக்ஸிமா பிரச்சனையோ நமக்கு ஸ்ப்ரெட் ஆகலாம். இந்த வெண்புள்ளி அப்படின்னு சொல்கிறது வருவதற்கான காரணங்கள் என்னன்றதும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரியா, நீண்ட நாட்களாக உறக்கம் இல்லாமல் இருந்தாலோ, அதிகமான ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன், இல்லை கெமிக்கல்ஸ் எக்ஸ்போஷர் அதிகமாக இருக்கும்போதோ, இல்லை பொல்யூஷன் நமக்கு அதிகமாக இருக்கும்போதோ நமக்கு ஏற்படலாம். இவர்களுக்கெல்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இன்னும் ஒரு சிலருக்கு இடியோபதிக் காஸ் அப்படின்னு சொல்லலாம். என்ன ரீசன்னால் வருதுன்னே தெரியல. கல்லீரல் பாதிப்படைஞ்சிருந்தாலோ, குடல் பகுதியில் நமக்கு பாதிப்பு இருந்தாலோ, ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலோ நமக்கு என்ன ஆகும்னா சரும பிரச்சனைகள் இந்த விட்டிலிகோ மாதிரியான வெண்புள்ளி பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஸோ ரெகுலராக நம்ம இதுக்கு என்னங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம்? ஒரு சிலருக்கு சித்தா மெடிசன்ஸ் எடுக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக குணமாயிட்டே வந்துடும், நார்மல் ஆயிடுச்சு. ஆனால் சில வகையான உணவுகள் எடுக்கும்போது அது ஸ்ப்ரெட் ஆகுதுங்க திருப்பியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் தான் ரொம்ப கவனமாக இருந்து அதற்கான சிகிச்சை முறைகளை நம்ம எடுத்துக்கணும். சரி, இப்போ இந்த டைமில் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய உணவு எதெல்லாம் தேவை? கண்டிப்பாக இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. வெண்புள்ளி இருந்துச்சுன்னா இதெல்லாம் சாப்பிடாதீங்கன்னு சொன்னால் நான்வெஜ், அதுலேயும் முக்கியமாக இந்த சீ ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இந்த உணவுகள் கடல் சார்ந்த உணவுகளை கண்டிப்பாக நம்ம அவாய்ட் பண்ணிடணும். அதற்கு அடுத்ததாக நம்ம என்ன பண்ணணும்? கடல் சார்ந்த உணவுகளை நம்ம அவாய்ட் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம். புளி அதிகமாக சேர்த்து சாப்பிட்றது, எலுமிச்சை, ஆரஞ்சு, இந்த மாதிரி சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ், கருப்பு திராட்சை அதிகமாக சாப்பிட்றது, இது எல்லாமே நம்ம தவிர்த்துட்டு மெயினாக ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன் இல்லாமல் நம்ம பார்த்துக்கணும். ஸோ அதிகமான உறக்கம் இல்லாமல், அதிகமாக ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன்லேயே ஒரு சிலர் இருப்போம். ஆன்சைட்டி ஃபியர் அப்படின்ற ஒரு கண்டிஷன் இருக்கும். இந்த மாதிரி இருந்தாலும் வெண்புள்ளிகள் பரவுவதற்கு, ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது.
அதை நம்ம கவனமாக பார்த்துக்கணும். சரி, இதற்கு அடுத்து வேறு என்னங்க நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, சித்த மருந்துகள் நிறைய இருக்குது. பரங்கிப்பட்டை பதங்கம், பரங்கிப்பட்டை சூரணம் இருக்குது, குடிநீர் இருக்குது. ஆனால் வெண்புள்ளியை பொறுத்த வரைக்கும் இந்த பதங்கம் அப்படின்ற மருந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், எஃபெக்டிவான மெடிசன் சொல்லலாம். ஸோ இப்போ பரங்கிப்பட்டை சூரணம் நம்ம வந்து 1 ஸ்பூன் சாப்பிட்றோன்னா, இந்த பரங்கிப்பட்டை பதங்கம் சொல்கிறது ஒரு 3 சிட்டிகை 3 பிஞ்ச் எடுத்தாலே போதும். அவ்வளவு எஃபெக்டிவான மெடிசன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மிக விரைவில் நமக்கு ஒரு நிவாரணம் கிடைக்கணும்னா இதை ஃபாலோ பண்ணலாம். ஸோ இதனோட வேறு என்னென்ன சேர்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, பிரண்டை சார்ந்த மருந்துகள், பிரண்டை வந்து உணவில் நிறைய சேர்த்துக்கலாம். அதிலிருந்து செய்யக்கூடிய மருந்துகள் நிறைய எடுத்துக்கலாம். அடுத்ததாக தூதுவளை, வல்லாரை, முருங்கை, இந்த மாதிரி கீரை வகைகள், பிளட்டில் வந்து நமக்கு அயன் நிறைய இருக்கக்கூடிய, இரும்பு சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரணும். இந்த மாதிரி ஃபாலோ பண்ணும்போது ப்ளஸ் இதனோட அயன் சப்ளிமெண்ட்ஸ், ஸோ இரும்பு சத்து, ஹீமோக்ளோபின் லெவல் மெயின்டைன் பண்ணுறதுக்கான மருந்துகள். இதில் மெயினாக வந்து பார்த்தோம்னா சிரட்டை குடி தைலம், கந்தக சுடர் தைலம். ஸோ இதை எக்ஸ்டர்னலாக நம்ம பயன்படுத்தும் போதே நல்ல ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். நிறைய சித்த மருந்துகள் இருக்குது. ஸோ மெடிசன் ப்ரிப்பரேஷனே அதிசயமான முறைகள் எல்லாம் சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இந்த தைல வகைகளை நம்ம ஃபாலோ பண்ணும்பொழுது நல்லாவே நமக்கு இம்ப்ரூவ்மெண்ட் வர ஆரம்பிக்கும். ஸோ வெண்புள்ளிக்கு சிறந்த முறை, சிகிச்சை முறைகள் சித்த மருத்துவத்தில் இருக்குது. உங்களுக்கு தோல் நோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு மருத்துவ ஆலோசனைகள் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.